Hello, hi everyone. This is Subhashri, and I welcome you all to the fourth episode of the Soft Corners where we don't rush the feeling. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே லெட்ஸ் டூ அ கைண்ட் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு யோசித்தேன். இட்ஸ் நத்திங் பட் festive fiesta. What it means is that we celebrate a lot of festivals, right? No matter what the religion or region we follow, நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ அதுவும் நியூ இயர் அன்னைக்கு நான் இந்த பாட்காஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த இயர் ஸ்டார்ட் பண்ணனால ஐ வில் பி கவரிங் அ லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இட் வில் பி அ குட் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் தி சீரீஸ். இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் தட் வி ஆர் டூயிங் இட் அண்ட் திஸ் இஸ் கோன் பி தி பொங்கல். ஸோ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். ஐ ஹோப் யூ ஹேட் safe and secure and prosperous பொங்கல் in your hometown and all that. அண்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேர் வாஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் தட் மேட் மீ டூ இட். அது என்னென்னா, ஐ ரீசென்ட்லி வாட்ச்ட் அ மூவி பராசக்தி. ஐ ஹோப் எவ்ரிபடி வுட் ஹவ் வாட்ச்ட் இட். இஃப் நாட், ப்ளீஸ் கோ டு யுவர் தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச். இந்த மூவி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த சினிமாட்டோகிராஃபி ஆஃப் தேட். அது பயங்கர சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச சினிமாட்டோகிராஃபி ஐம் சேயிங் இட் வாஸ் ஆசம். And also coming to the female director, it was like icing on the cake. And then other color tones, that's what impressed me a lot. அந்த காலத்தில் it was 1965 exactly. அந்த டைமில் இருந்தது வந்து literally it matched. எப்படி அப்போ இருந்ததோ அதே மாதிரி it matched. That was too good. And most importantly, in that movie, they talked about the Tamil, right? Tamil language எவ்வளோ important, how they protected it அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சடனாக வந்து இந்த தமிழை தாண்டி நம்ம அந்த மூவி பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ஆன்டி இந்தியா அலிகேஷன்ஸ், ரைட்? பேசிக்லி யோசிச்சு பாருங்கள், தேர் வர் நோ கம்யூனிகேஷன் அப்போ, ஓகேவா? I'll just give a gist about it. ஒரு 2 பேர் இருப்பாங்க, ஓகேவா, ஃப்ரம் தி ப்ரோட்டகனிஸ்ட் ஃபேமிலி. அவங்க எப்படின்னா தேர் ஜஸ்ட் லெஸ் தேன் ஒரு 3 to 4 kilometers away. பட் இந்த பிரதர் வந்து அவங்களோட த கேரக்டர் வந்து பிரதர் கிட்ட போய் சொல்லணும், லைக் வி ஷுட் நாட் டூ ப்ரொட்டஸ்ட் டுடே அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது அவங்களால சொல்ல முடியாது, ஓகேவா, கரெக்ட்? ஏன்னா தேர் இஸ் நோ கம்யூனிகேஷன் ஆர் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அதனால் இல்லாததுனால தே லாஸ்ட் ஹிஸ் லைஃப்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். இப்போ யோசித்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் த லைன்ஸ் 50 to 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த என்னால் இப்படி பேச முடிகிறதே பிகாஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஸோ அந்த காலத்துலேயே வந்து அவங்களால அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் தே ஹவ் அச்சீவ் வாட் தே வாஸ் ப்ரொட்டஸ்டிங் ஃபார் லவ். அந்த மூவியில் ஆக்சுவலி ப்ராப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, லைக் ஹவு பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ ஜாயின் த ப்ரொட்டஸ்ட், லைக் கேரளா அண்ட் மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இமேஜினே பண்ண முடியல எப்படிலாம் வந்து அந்த டைமில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. த ஒன்லி கம்யூனிகேஷன் வாஸ் த்ரூ லெட்டர்ஸ் அண்ட் ரேடியோஸ், அதுவும் நேஷ்னல் ரேடியோஸ் தான். செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது அந்த மூவி பார்த்தோன்னே. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ரிவ்யூஸ் அண்ட் ஆல் த பாலிட்டிக்ஸ் பிஹைண்ட் தேட் ஃபிலிம், இது நம்ம ஒரு ஆக்சுவல் ஃபிலிமாக பார்த்தோம் அப்படின்னா, லைக் இது எல்லாமே முன்னாடி நடந்தது அந்த மாதிரி நினச்சி ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்தோன்னா இட் மேட் எ ஹியூஜ் இம்பேக்ட். இதில் நிறையா தெரிய வந்தது. லைக் சொல்லுவாங்கள்ல, இந்த உனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அந்த தமிழன் ஒரு தமிழி சம்திங் வந்து எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் யோசிச்சு பார்க்குறப்போ, ஓகே, நம்ம இந்த டைமில் வந்து இப்போவுமே நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது. இஃப் யூ கைஸ் ஃபாலோ நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் யூ வில் பி நோயிங், லைக் இன்னுமே ஹிந்தி வந்து இந்த திராவிடியன் சைடில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பீப்புள் வந்து அதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னும் வர ஜென்ரேஷன்ஸ் வந்து வி ஷுட் ப்ரொடெக்ட் இட். அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்கலாம்னு யோசிக்கிறப்போ இட்ஸ் த ப்ரெசன்ஸ். நம்ம வந்து நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஓன் தட் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீக் அப் ஃபார் இட். லைக் ஒரு சின்ன விஷயம் யோசித்தேன், எங்கெல்லாம் முடியுதோ நம்ம அங்கெல்லாம் தமிழ் பேசணும். சும்மா பேசுறதை தாண்டி நம்ம அதை ரசித்து பேசி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது அதில் நிறையா நுவான்சஸ்லாம் இருக்குது தமிழில்.
எப்படின்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெக்ஸ்ட் எங்கேயா போவீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் தமிழில் பேசலாம். சில பீப்புள் வந்து நாங்களாம் வந்து தெலுங்கு ஃபேமிலி, பட் இப்போ வந்து எனக்குமே வந்து இப்போது நாங்கள் வேறு எங்கேயாவது டூர்ஸ் ட்ரிப்ஸ் வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கோம். அப்போனா கூட வி ஹேவன்ட் ஃபெல்ட் தேட் கம்ஃபர்டபுள். தமிழ்நாட்டில் வந்து எங்கள் லாங்குவேஜ் பீப்புள் தான் அங்கே இருப்பாங்க, பட் இருந்தாலுமே நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுகிறப்ப தான் வில் ஃபீல் ஸோ மச் கம்ஃபர்டபுள். தட்ஸ் ஹவ் வி ஓன் த ஸ்டேட்டில் ஓன் த லாங்குவேஜ். இங்கே யார்கிட்டையாவது பேசுகிறீங்கன்னா அதை ரசித்து பேசி பாருங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் கெட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. சும்மா பேசுகிறத விட அந்த மாதிரி பேசுகிறப்போ வீல் ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் ஸ்பீக்கிங். அண்ட் நிறையா இப்போ வந்து நிறையா எவல்யூஷன்ஸ்னால என்ன இருக்குது அப்படின்னா, சில இடத்துல பேசுகிறப்போ பீப்புள் ஒரு மாதிரி பார்க்குறது, ஓ நீ தமிழா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுலாம் இருக்குல்ல. இது எல்லாமே கூட தான் சின்ன சின்ன விஷயம் எப்படி சொல்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் பின்னாடி வந்து ஒரு ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட்டாக வெடிக்க சான்ஸ் இருக்குது. வி டோன்ட் நோ வாட் ஃப்யூச்சர் அன்வெயில்ஸில். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று யோசித்தேன், ஆஸ் ஐ மென்ஷன்ட் இன் மை ஃபர்ஸ்ட் எபிசோட், ஐ ஹாவ் அ குட் கனெக்ட் ஒரு வெரி ஹியூஜ் லவ் ஸ்டோரி வித் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நான் தமிழ் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்ற அளவு எனக்கு அந்த ஒரு கோல் கூட வந்து இந்த மூவி வந்து எனக்கு கொடுத்துச்சு. லைக் நான் ஒரு 4 to 5 times ஐ ஹவ் ட்ராவல்ட் இன் ஃப்ளைட்ஸ், ஓகேவா. எவ்ரிதிங் டிபார்ட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னையோ திருச்சியோ நினைக்கிறேன். அப்போ கூட தே won't say that instructions in தமிழ். அவங்க வந்து இதர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆர் they'll say in a language where the flight is arriving at, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே தமிழ் பீப்புள் தான் இருக்கும், இப்போ ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஓகே, யூ டூ இட் இன் ஹிந்தி, இங்கிலீஷ் கூட ஓகே தான், பட் வை நாட் தமிழ்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்டேட்லேருந்து கிளம்புறது, ஐ மீன் தமிழ் ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்புதுங்க. அப்புறம் ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் பண்ணணும். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ரீல்ஸ் இப்போல்லாம் நான் பார்க்குறேன், லைக் தமிழ் பைலட்ஸ்க்கு அண்ட் தமிழில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. இட் ஃபெல்ட் வெரி கனெக்டிங் அண்ட் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு, தட்ஸ் ஹவ் ஐ ஷோ மை ப்ரெசன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆல் ஷுட் டூ இட் இன் ஆர் ஒர்க் கல்ச்சர். அந்த மாதிரி எப்போவுமே பேசிகிட்டே இருக்கணும்னு சொல்லலை, எப்போல்லாம் முடியுதோ பேசலாம்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, லைக் இஃப் யூ கோயிங் ஃபார் பெங்களூர், சும்மா சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா நம்ம நினைப்போம்ல, லைக் நம்ம அங்கே போய் கன்னடா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் வி ஷுட் ஆல்சோ பி இன் அ பொசிஷன் டு டீச் 2 or 3 people in our colleague gang தமிழ் லாங்குவேஜ். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு ஃபோர்ஸ் தெம் டு லேர்ன், பட் நம்ம எவ்வளோ ஆர்வம் காட்டுறோமோ அதே ஆர்வத்தை நம்ம அவங்கக்கிட்ட மேலேயும் சொல்லணும். லைக் எங்கள் தமிழில் நாங்கள் இதை இப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி தான் யூ ஷோ த ப்ரெசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரசித்து பேசுகிறது இஸ் another thing I want to share here. ஓகே, மூவி பற்றியே இவ்வளோ நேரம் பேசிட்டே. ஸோ ஐம் ஜஸ்ட் telling about the impact that made me to create this series and all that, and cherish the Tamil culture. And coming back to பொங்கல் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹிஸ்ட்ரி போனோம் அப்படின்னா, இது வந்து 2000 years பேக் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களாம். வி டோன்ட் நோ எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குமே தெரியலையாம். அண்ட் வி ஹாவ் சம் தமிழ் லிட்ரேச்சர்ஸில் இந்த புறநானூறு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, வி would have learned in our தமிழ் 10th தமிழ்லாம். அந்த டைம்லலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் நாட் எக்ஸாக்ட்லி பொங்கல், they have used lot of other words. இப்போ கூட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு தான் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் த மோட்டோ இஸ் ஒன், த டுகெதர்னஸ் அண்ட் தேங்க் பண்ணுறது மித்தவங்கள, ஈவன் ஃபார் கேட்டில்ஸ். அதுக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து முன்னாடிலேருந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வி ஆல் நோ, இது 3-day ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்களாம். அது என்னென்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சன், நம்ம 5 elements ஆஃப் எர்த்துன்னு சொல்லுவோம்ல, லைக் த ஃபயர், ஸ்கை, வாட்டர் அண்ட் லேண்ட் அண்ட் ஏர், இது எல்லாமே தான் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே தேங்க் பண்ணுற மூலமாக. ஏன்னா நம்ம எப்படி பொங்கல் வைப்போம் அப்படின்னா, நம்ம வானத்தை பார்த்த மாதிரி நிலத்து மேலே தானே பொங்கல் வைக்கிறோம். நிலத்து மேலே காற்றோட உதவியோட வியூஸ் ஃபயர் அதை லிட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி இதெல்லாம் பண்ணி தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம். ஸோ இந்த 5 elements தேங்க் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஆஸ் வி ஆல் நோ, இந்த ஃபார்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் they do harvesting இல்லை. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் they all thank for everything, எல்லா ஃபுட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி 5 elements வந்து தேங்க் பண்ணுவாங்களாம். செகண்ட் டே வந்து காணும் பொங்கல்னு சொல்லுவாங்களாம்.
ஸோ ஆஸ் த வேர்ட் சேஸ் காணும் அப்படின்னா பார்க்கறது. ஸோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருக்கூடையும் அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்களோட ஷேர் பண்ணுறது, அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் அண்ட் டுகெதர்னஸ். அதை தான் இந்த செகண்ட் டே சொல்லுது. அண்ட் தேர்ட் டே ஆஸ் வி ஆல் நோ இட்ஸ் மாட்டு பொங்கல் அண்ட் வி ஆல் ஹேவ் லாட் ஆஃப் ஜோக்ஸ் ரிகார்டிங் தட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து கேட்டில்ஸ், நம்மளுக்கு ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற கேட்டில்ஸை வந்து தேங்க் பண்ணுறோம். நம்ம இப்போ நினைக்கலாம் வி ஆர் நாட் யூஸிங் கேட்டில்ஸ் நவடேஸ் அண்ட் இப்போல்லாம் நம்ம ஃபார்மிங் பண்ணுறோமா லைக் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் முன்னாடி எல்லாமே எல்லா ஃபேமிலிலையுமே வந்து அக்ரிகல்ச்சர் வாஸ் த ப்ரைமரி சோர்ஸ். நம்மளுக்கு அர்பனைசேஷன் எதுவுமே இப்போ கிடையாதுல்ல. ஸோ எவ்ரிபடி டிட் அக்ரிகல்ச்சர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நாட் ஆல் ஃபேமிலிஸ் ஹேவ் அ ஃபார்மர். ஆனால் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட். இப்போ கூட சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ் தான். பிகாஸ் வி ஈட் ஃபுட் எவ்ரிடே அண்ட் அது எல்லாம் பண்ணுறது ஃபார்மிங் தான். ஸோ தோ வி டோன்ட் யூஸ் கேட்டில்ஸ் ஃபார் சர்டன் இது அப்படின்னா கூட தே ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அதை வந்து ஒவ்வொரு வின்னோயிங் ஆகட்டும், ஃபில்டரிங், அந்த மாதிரி சில விஷயத்தில் இன்னுமே வி ஆர் யூஸிங் இட். ஸோ வி ஆர் தேங்கிங் தெம் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் ஜல்லிக்கட்டு விச் மேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆஃப் தமிழ்நாடு. நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் கூட நடந்துச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து சின்ன வயசில் இருக்கப்போ வி ஆர் லிவிங் இன் ட்ரிச்சி. ஸோ நாங்கள் ஹைகோர்ட் பில்டிங் இருக்குல்ல, அங்கே முன்னாடி வி டிட் அ ரேலி. இப்போ உட்காந்து அங்கே வி ப்ரொட்டஸ்டட் ஃபார் ஜல்லிக்கட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் யங்ஸ்டர் ப்ரொட்டஸ்ட். ஸோ yeah, that's how it goes. But and I also came across one thing which is பொங்கல் கிரிக்கெட்டுன்னா நடக்குமா. சென்னையில் வந்து பொங்கல் அப்போது இந்த மாதிரி கிரிக்கெட் வந்து நடத்துவாங்களாம். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போது அந்த நம்ம ஸ்டேடியம் இருக்குல்ல, சிதம்பரம் ஸ்டேடியம், அங்கே வந்து நிறையா மேட்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்களாம். இது வந்து நிறுத்திட்டாங்க இப்போது வந்து இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்கெடியூல்ஸ் வி ஹேவ் ரைட். அண்ட் ஆல்சோ வேறு ஸ்டேட்ஸில் வந்து அவங்களோட ஃபெஸ்டிவல் அப்போயும் நடத்தணும் இந்த மாதிரி அப்படின்னு பீப்புள் ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங். ஸோ அதனால இது வந்து நிறுத்திட்டாங்களாம். So yeah, this Pongal, it's harvest memories, gratitude and kindness, because that's a true spirit, right, for some Tamil culture. And also இன்னொன்று சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தைங்கிறது வந்து இட்ஸ் அ தமிழ் மந்த்து. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டேட்டில் தான் வீல் செலிப்ரேட், தை 1 தான் வீல் செலிப்ரேட் பொங்கல். ஸோ அது மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா, வி ஆல்சோ ஹேவ் போகியில். ஸோ அதில் வந்து எரிச்சிடணும் நமக்கு தேவையில்லாதது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸோ நான் என்ன நினச்சேன், வி ஆல் வில் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஓட்ஸ். ஓகேவா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து எரிக்கணும். லைக் ஐ டோன்ட் நீட் திஸ் ஹேபிட் டு பி ஃபாலோட் இன் த இயர் ஃபுல்லாக அப்படின்னு எரிக்கணும். அண்ட் ஒன் வி ஷுட் ஸ்டார்ட், ஏதோ ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஹேபிட் வி ஷுட் ஸ்டார்ட். லெட் இட் பி எனி கைண்ட் ஆஃப் சில்லி திங்ஸ் ஆர் உங்களுக்கு பெரிய விஷயமா கூட இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறத தாண்டி கண்டினியூ பண்ணணும் இது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ இந்த டோன்ட் பாஸ் ஃபினிஷ் திஸ். ஓகே, ஃபினிஷ் திஸ் அண்ட் தென் கோ. இந்த எபிசோட் முடிஞ்சோடனே யூ கைஸ் சிட் அண்ட் ஜஸ்ட் திங்க், எதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், எந்த ஹேபிட்டை வி ஷுட் ஸ்டாப் இட் ஹியர் அண்ட் வி ஷுட் கண்டினியூ வித்தவுட் தேட் அப்படின்னு சொல்லிட்டு. So yeah, that's how I wanted to end this episode. In the Tamil culture ஆகட்டும், இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையுமே we should be in a position to give our generations to. அதே அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். And let's embrace all this with all our hearts, okay? And I hope people would have enjoyed this series. I don't know if I was preaching அந்த மாதிரி இருந்துச்சான்னு, but I hope you guys loved this. And let's do for every festival that comes across, okay? Wow. So thank you so much for listening this long. And one more thing, you people don't know that we have a follow button in Spotify. You guys should just go and hit that follow button, okay? Not a podcast builder, you'll be having that soft corners with. You should just go and hit that follow button. You guys are doing it, and after that you guys are taking oaths on that too that I mentioned, which one you're gonna leave and carry forward, okay? Thank you so much for listening. Bye. Have a safe return journey from your hometown to wherever you're staying. Bye guys.